வணக்கங்க. 6/1/25 மதியம் 2:30 விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி 8 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க. நம்மளுடைய ஊர் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க. வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஈனக்கூடியது 4வது ஈத்துங்க. 9 மாதம் சினைங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. பாலோட அளவீடு நல்லா தாலி வச்சு நல்லா கறந்தோம் அப்படின்னம்னா காலையில் ஒரு 2.5 லிட்டர், சாயங்காலம் ஒரு 2.5 லிட்டர் பால் நம்ம பீச்ச முடியுங்க. மயில காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. காங்கைங்கன்று போடுங்க. 4 காம்பில் பால் வரும். பாலுக்கு நிற்கும். சுழி சுத்தமாக இருக்குது. பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. அதிகபட்சம் ஒரு வாரத்தில் கன்று போட்டுருமுங்க. நல்ல கொம்பு தலையில், நல்ல பொட்டமாட்டு முகத்தில், நல்ல புறவு ஏற்றத்தில், மடிகால் சுத்தத்தில், காம்பு இடைவெளியில் தெளிவான ஒரு காங்கேயம் மயிலை மாடுங்க. ஈத்து 4ஆம் ஈத்து, சினை 9 மாதம். கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். பாலோட அளவீடு காலையில் ஒரு 2:30 வரைக்கும் பீச்சலாம், சாயங்காலம் ஒரு 2:15 வரைக்கும் பீச்சலாம். சுழி சுத்தமாக இருக்குதுங்க. மயில காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. அதிகபட்சம் ஒரு வாரத்தில் கன்று போட்டுரும். 4 காம்பும் அள்ளி வச்ச மாதிரி நல்ல புறமடியோட, நல்ல கொம்பு தலையில், அளவான முகம் ரொம்ப நீளம் இல்லாமல் நல்ல முக அமைப்போட தெளிவான ஒரு மாடு. வீட்டு தேவைக்கு காங்கை மாடு வேணும், இருப்புக்கு நல்ல கறவைத்திறன் இருக்கக்கூடிய மாடாக எதிர்பார்க்குறவங்க தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செய்யலாம். நேரில் வந்து செக் பண்ணி வாங்கணுன்னாலும் தாராளமாக வாங்கலாமுங்க. நம்ம கொடுக்குற உத்தரவாதம் கண்டிப்பாக உண்டுங்க. 100 கிலோமீட்டருக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக ஜாயிண்ட் வாடகையும் பண்ணி கொடுக்குறோமுங்க. இதனுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா 48,000 ரூபாய்ங்க. ஏன்னா நல்ல முக அமைப்பில், நல்ல குணவனத்தில், அருமையான மடி செட்டில் காங்கை மாடுகள் அதிகமாக விற்பனைக்கு வர்றதில்லைங்க. நம்ம கொடுக்குற உத்தரவாதம் கண்டிப்பாக உண்டு. நீங்கள் எங்கே வேணாலும் தொட்டு நீவிக்கலாமுங்க. மடி இடி எதை வேணாலும் தொட்டு நீவிக்கலாம். எதுவும் பேசாதுங்க. அவ்வளோ ஒரு சாதுவான மாடு. விற்பனை விலை 48,000 ரூபாய். ஈத்து 4ஆம் ஈத்து. அதிகபட்சம் ஒரு வாரத்தில் கன்று போட்டுருவோங்க. தை பொங்கலுக்கு கண்ணாயிருங்க. நல்ல மாடாக காங்கேயத்தில் அருமையான மாடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை தேர்வு பண்ணி வாங்கலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3வது ஈத்து மயிலை மாடுங்க. மாடு பார்த்திங்கன்னா நத்தக்கடையூர் பகுதியில், அதாவது ஈரோடு மாவட்டத்தில் இருந்ததுங்க. மயில காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. கன்று போடுவதற்கு இன்னும் 20 நாள் டைம் இருக்குதுங்க. காங்கைங்கன்று போடுங்க. 4 காம்பில் பால் வரும். பாலுக்கு நிற்கும். சுழி சுத்தமாக இருக்குது. பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. ஈத்து 3ஆம் ஈத்து. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. சினை 9 மாதம். கன்று ஈனுவதற்கு 20 நாள் கால அவகாசம் இருக்குதுங்க. நல்ல ஏற்றமான திமிழ் அமைப்பில், பயிர் கொம்பில், மடிகால் சுத்தத்தில் இருக்கக்கூடிய தெளிவான மாடுங்க. கறவைத்திறன் பார்த்திங்கன்னா 2 ஒன்றையும் சாதாரணமாக பீச்சுங்க. நல்ல பொறுமையான மாடு. லோக்கலில் இருந்த மாடுங்க. போன ஈத்து தெளிவாக கறந்துட்டு இருந்தாங்க. இப்போ ஈனக்கூடியது 3வது ஈத்து. பல் பார்த்திங்கன்னா இப்போ தான் கடைப்பல் வருதுங்க. 20 நாள் அவங்க கண்ணை ஈனுவதற்கு, 4 காம்பில் பால் வர்றதுக்கு, பாலுக்கு நிற்கிறதுக்கு, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு, பெண்கள் பிடிக்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க. ஏற்றமான திமிழ் அமைப்பு, புறவி ஏற்றம், வால் இறக்கம், முக அமைப்பு இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஜான் முகம்தான் இருக்குங்க. கொம்பு பார்த்திங்கன்னா திருவம்பு அமைப்பில் அருமையான மாடு. இதனுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா 44,000 ரூபாய்ங்க. மாடு நல்ல குணவனமான மாடு. 20 நாளில் கன்று போட்டுரும். கால் அணைக்க வேண்டாம். 2 ஒன்றையும் தெளிவாக கறக்கும். நல்லா தாலி வச்சிங்கன்னா 2 சாதாரணமாக பீச்சிடலாமுங்க. திமிழ் நல்ல ஏற்றமான திமிழ் அமைப்பில் இருக்கக்கூடிய தரமான மயிலை மாடுங்க. உங்களுக்கு திருப்தியாக இருந்ததுன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம். கன்று ஈனி ஒரு வாரம்க்கு அப்புறம் மாடு பாலுக்கு நிற்கலை, சீம்பால் மாறினதுக்கப்புறம் பால் பாலுக்கு நிற்கிறதுக்கு தொந்தரவு பண்ணுது அப்படின்னா எங்களுக்கு வீடியோவாக அனுப்புங்க. கட்டாயமாக வேறு மாடு மாற்றி கொடுக்குறோங்க. சீம்பால் மாறுற வரைக்கும் அது கலப்பின மாடாக இருந்தாலும் சரிங்க, நாட்டு மாடாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அந்த சீம்பால் இயல்பான பாலை விட கொஞ்சம் கெட்டித்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால மடியில் நம்ம கையில் அழுத்தம் கொடுத்து கறக்கும்போது சின்ன நகர்வுகள் கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறமும் மாடு கறவைக்கு தொந்தரவு பண்ணால் கண்டிப்பாக வேறு மாடு மாற்றி கொடுக்குறோங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க காங்கேயம் செவலை கிடாரி கன்றுங்க. கன்றுக்கான வயது பார்த்திங்கன்னா 8 மாதங்கள் ஆகுதுங்க. இதனுடைய தாய் செவலை மாடு தானுங்க. தாய் மாடு தலைச்சங்கன்னா போட்டதுங்க. இப்போ 2வது ஈத்து மாடு சனையாயிட்டதுனால கண்ணை நம்மகிட்ட கொடுத்துருக்குறாங்க. 8 மாதம் ஆகுது. சுழி சுத்தமாக இருக்குது. செவலை கிடாரி கன்று. கழிப்பு சுழி குறைப்பழுது கிடையாதுங்க. வயிறு தொங்கல் இல்லைங்க. பயிர் வால் இறக்கமும் நல்லா இருக்குதுங்க. தாடை அளவான தாடைங்க. உடம்பு பார்த்திங்கன்னா குதிரை உடம்புன்னு சொல்லுவாங்க. அதாவது நல்ல நெட்டு நீளத்தில் தெளிவான ஒரு காங்கேயம் செவலை கிடாரி கன்றுங்க. தைப்பொங்கலுக்கு காங்கைங்கன்றுகள் வாங்கி பொங்கல் வைக்கணும். வீட்டுக்கு ஒரு நாட்டு மாடு இருக்கணும். செவலையை விரும்புகிறீங்க, நல்ல தெளிவான கண்ணாக இருக்கணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. இதனுடைய தாய் மாடை பார்த்து தான் நம்ம கண்ணை வாங்கணும்.
கன்றுனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 14,000 ரூபாய்ங்க. ஈத்து மன்னிக்கவங்க, வயது 8 மாதம் ஆகுதுங்க. சுழி சுத்தமாக இருக்குது. செவலக்கன்று கிடாரி கன்று. விற்பனை விலை 14,000 ரூபாய்ங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 4 பல்லுங்க, தலையீத்து, நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் இருக்கிற வட இந்தியாவிலேருந்து கொண்டு வரப்பட்ட கிர் கிடாரிங்க. வட இந்தியாவிலேருந்து தேர்வு செஞ்சு அங்கேருந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் மூலிமா இங்கே கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து இப்போ 2 மாதம்தான் இருக்குங்க. ஆட்கள் நம்பி வாங்கினாங்க. ஆட்கள்னால் பராமரிக்க முடியல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் மறு விற்பனைக்காக வந்துருச்சுங்க. ஒவ்வொரு கிடாரிகளுமே வந்து அவங்க வந்து லேண்டிங் காஸ்ட்டோட 45,000 ரேஞ்சில் எடுத்துருக்குறாங்க. இப்போது 4 பல்லுங்க, தலையீத்துங்க, கிரு காலைக்கு இனச்சேர்க்கை நடந்திருக்குது. இனச்சேர்க்கை நடந்து ஒரு 2 to 3 மாதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து தான் மீண்டும் சினை பருவத்துக்கு வந்து இப்போ காலை போட்டு ஒரு 20 to 25 நாள் ஆகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு 3 மாதம் இருக்குன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆனால் இங்கே வந்து மீண்டும் சினை பருவத்துக்கு வந்து இவங்ககிட்ட இருக்கிற கிரு காலை தான் போட்டிருக்கிறாங்க. போட்டு தான் நம்மகிட்ட விற்பனைக்காக வந்திருக்குதுங்க. பல்லு 4 பல்லு, ஈத்து முதல் ஈத்து, நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் வட இந்தியாவிலேருந்து எடுத்து வரப்பட்ட கிர் கிடாரிங்க. காதுகளை பார்த்திங்கனாலே தெரியுங்க, நல்ல பெருங்காதுகள்ங்க. தோகமடி அருமையான தோகமடி, தொப்புள் இறக்கம் நல்ல தொப்புள் இறக்கங்க. பாய்ச்சல் இல்லைங்க. மூக்குத்தி கொடுக்குறனாலும் மூக்குத்தி கொடுக்கலாம். பெரிய மிரளி அந்த மாதிரிலாம் எந்த தொந்தரவும் இல்லைங்க. இன்றைக்கி தான் வண்டியில் வந்து இறங்குச்சிங்க. இறங்கணுன்னே வீடியோ எடுக்கிறனால கொஞ்சம் வாடலாக தெரியுதுங்க. மற்றபடி ப்ரீடுக்கு அருமையான ஒரு கிர் கிடாரி. சுழி சுத்தமாக இருக்குது. கிர் காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணி 20 to 25 நாள் தான் இருக்குங்க. இன்னும் சினை உறுதியாகலை. இதே சினை உறுதியாக இருந்தால் 100% கிர் கன்று போடுறதுக்கும் 4 காம்பில் பால் வர்றதுக்கும் சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிற வரைக்கும் உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க. இந்த நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் இருக்கிற கிர் கிடாரியினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 33,000 ரூபாய்ங்க. நல்ல ப்ரீடு குவாலிட்டிங்க. பல்லு பாக்கி, கிர் காலைக்கு போட்டிருக்கிறாங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. மேய்ச்சல் அந்த மாதிரி, பாய்ச்சல் அந்த மாதிரிலாம் வந்து மிரளி அந்த மாதிரிலாம் எந்த தொந்தரவும் இல்லைங்க. மூக்கு குத்தி கொடுக்கணுனாலும் மூக்கு குத்தி கொடுக்கலாம். நல்ல தொப்பில் இறக்கும். பின்னாடி தோகமடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இளம் சென மாடு எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு நல்ல தோகமடி. இது எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் பார்க்குறது நம்மளுடைய நண்பர் அவங்களுடைய மாடுங்க. விற்பனை செய்கிறதுக்காக நம்மகிட்ட அனுப்பியிருக்கிறாங்க. 3வது ஈத்து பெருங்கூட்டு 9 மாதம் சினையில் இருக்கக்கூடிய மறை வெள்ளைப்புள்ளி இல்லாத காங்கேயம் காராம்பசு சினை மாடுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லைங்க. பாலோட அளவீடு காலையில் ஒரு 2.25, சாயங்காலம் ஒரு 2.25 லிட்டர் பால் பீச்சுங்க. கன்று போடுறதுக்கு இன்னும் வந்து 15 நாள் டைம் இருக்குதுங்க. காராங்காலைக்கு தான் இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க. 3வது ஈத்து பெருங்கூட்டு வெளாரக்கொம்பு 9 மாதம் சினையில் இருக்கக்கூடிய மறை வெள்ளைப்புள்ளி இல்லாத பெருங்கூட்டு காராம்பசு சினை மாடுங்க. காராம்பசு காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. மடி கூச்சம் கிடையாது, உடல் கூச்சம் கிடையாது. எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாம். அடி வயிற்றுலேயே அவட பூந்து வரலாமுங்க. காராம்பசு வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக விருப்பப்படுறவங்க நல்ல பெருங்கூட்டு மாடா, வெளாரக்கொம்பு மாடா, மறை வெள்ளைப்புள்ளி இல்லாத மாடா, கறவைக்கு கால் அணைக்காத மாடாக வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாமுங்க. இந்த மாட்டிற்கு நம்மளுடைய நண்பர் குறிப்பிடக்கூடிய விலை வந்து 1,05,000 ரூபாய்ங்க. காராம்பசு காலைக்கே இனச்சேர்க்கை பண்ணியிருந்தாலும் காங்கைங்கன்று போடுறதுக்கு 100% உத்தரவாதம் உண்டுங்க. 4 காம்பில் பால் வரும். பாலுக்கு நிற்கும். பெண்கள் பிடிச்சிக்கலாம். நல்ல தரமான ஷோ குவாலிட்டியான காங்கேயம் காராம்பசு சினை மாடுங்க. விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 1,05,000 ரூபாய் நம்மளுடைய நண்பர் குறிப்பிடுறாங்க. உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் மேல் இருக்க நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். காங்கைங்கன்று போடுறதுக்குங்க, 4 காம்பில் பால் வர்றதுக்கு, பாலுக்கு நிற்கிறதுக்கு, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு, பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் உண்டுங்க. மறை கடைக்கன் புள்ளி எதுவும் இல்லாத தெளிவான ஒரு வெளாரக்கொம்பு காங்கேயம் காராம்பசு சினை மாடுங்க. இதே மாடுகள் சில வருடங்களுக்கு முன்னாடி
3 லட்சம் ரூபாயிலிருந்து ஒரு 7 லட்ச ரூபா வரைக்கும் கூட விற்பனை ஆகிருக்குதுங்க. அது அந்த சூழலில் காராம்பசு மேலே இருந்த ஒரு அதீதமான விருப்பம், அது வீட்டில் இருந்தால் நம்மளுடைய தீமைகள்லாம் எடுத்துக்குதுன்னு ஒரு ஐதீக ரீதியாக நம்பப்படுறதும், காராம்பசு பால் நம்ம கொண்டு போய் கோவிலில் தீர்த்தமாக கொடுத்து அந்த தீர்த்தத்தை நம்ம எடுக்கும் பொழுது நம்மளுடைய உடலில் இருக்கிற நோய் பிணிகள் குணமாவதையும் ஐதீகமாக நம்பப்படுறதுனால அதற்கு அவ்வளோ ஒரு கிரேஸ் இருந்ததுங்க. இன்றைக்கி நல்ல மாடாக இருக்குது. அவங்க குறிப்பிடுற விலை 1,50,000 குறிப்பிட்றாங்க. உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் தேர்வு பண்ணி வாங்கிக்கலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க, ஒரு தஞ்சாவூர் குட்டை மாட்டுக்கு ரெட் சிந்தி சினையூசி போட்டு பிறந்த 2ஆம் ஈத்து மாடுங்க. 9 மாதம் சினையில் இருக்குதுங்க. ஈத்து 2வது ஈத்து, சினை 9 மாதம்ங்க. தஞ்சாவூர் குட்டையும் ரெட் சிந்தியும் கிராஸுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் தொட்டு நீவிக்கலாமுங்க. நல்லா தாலி வச்சிங்கன்னா 4, சாயங்காலம் ஒரு 3, ஒரு 7 பிடி பால் தெளிவாக பீச்சுங்க. அதிகபட்சம் ஒரு 15 நாளில் கன்று போட்டுருங்க. கன்று போட்டால் 4 காம்பில் பால் வர்றதுக்குங்க, பாலுக்கு நிற்கிறதுக்கு, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு, பெண்கள் பிடிக்கிறதுக்கு, எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் தொட்டு நீவுற வரைக்கும் உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க. ஒரு 7 லிட்டர் பாலில் தஞ்சாவூர் குட்டையும் ரெட் சிந்தியும் கிராஸ் சினை மாடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. புறமடி அருமையான மடிங்க, நல்ல தோல் இலக்கம், அதே சமயம் பொறுமையான மாடுங்க. எல்லோரும் குணத்தான் எதிர்பார்க்குறாங்க, தொட்டு நீவணும், பண்ணணும், கால் அணைக்கக்கூடாது, பெண்கள் பிடிச்சிக்கணும், நல்ல கூர்வரான மாடாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதை கண்டிப்பாக இந்த மாடு பூர்த்தி பண்ணுங்க. இதனுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா 45,000 ரூபாய்ங்க. ஏன்னா ஒரு 7 லிட்டர் வரைக்கும் கறவை வருங்க. கால் அணைக்க வேண்டியதில்லை, சுழி சுத்தமாக இருக்குது. அதிகபட்சம் 15 நாளில் கன்று போட்டுரும். கன்று போட்டால் கண்டிப்பாக 4 காம்பில் பால் வர்றதுக்குங்க, பாலுக்கு நிற்கிறதுக்கு, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு, பெண்கள் பிடிக்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க. பல் பார்த்திங்கன்னா 6 பல்லிருந்து இப்போ தான் கடைப்பல்லுங்க. ஈத்து 2ஆம் ஈத்து, சினை 9 மாதம்ங்க. உங்களுக்கு திருப்தியாக இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாம். நேரில் செக் பண்ணி வாங்குறனாலும் வாங்கிக்கலாம், இல்லை வீடியோ பார்த்துட்டு புக் பண்ணுறனா கூட தாராளமாக புக் பண்ணிக்கலாமுங்க. ஒவ்வொரு பதிவுமே 2 நிமிட பதிவு தாங்க. அந்த 2 நிமிஷத்தில் மாடு கண்ணை பற்றி திருப்தியாக நீங்கள் முழுமையாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் தேர்வு பண்ணுங்கள். அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க, 4 பல்லுங்க, முதல் ஈத்துங்க. கிரு காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. இது இனச்சேர்க்கை பண்ணியே இப்போ தான் ஒரு 15 நாள் ஆகுதுங்க. கர்ப்பப்பை மிக தெளிவாக இருக்குதுங்க. நல்ல பெருவட்டான கிடாரிங்க, அதே சமயம் ப்ரீடு குவாலிட்டியான கிடாரிங்க. இன்றைய பதிவில் ஒரு 2 பதிவுகளுக்கு முன்னாடி போட்ட கிடாரி இது எல்லாமே ஒரே பண்ணையிலேருந்து எடுத்து வரப்பட்டது தானுங்க. 4 பல்லு, தலையீத்து, 15 நாள் ஆகுதுங்க. கிரு காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணி சுழி சுத்தமாக இருக்குது. நல்ல பெருவட்டான கிடாரிங்க, அதே சமயம் ப்ரீடு குவாலிட்டியில் இருக்குது. வட இந்தியாவிலேருந்து இங்கே லேண்டிங் காஸ்ட்டோட 45,000 ரூபாய்க்கு எடுத்து வரப்பட்டது ஒவ்வொரு கிடாரியும். ஆட்கள் நம்பி எடுத்து பராமரிக்க முடியல அப்படிங்கிறதுனால மீண்டும் மறு விற்பனைக்காக விலை குறைச்சி நம்மகிட்ட வந்திருக்குதுங்க. ஒரு மாடு தான் வளர்க்கணும், கிரு கிடாரியாக விருப்பப்படுறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணலாம். பாய்ச்சல் இல்லைங்க, மிரளி இல்லைங்க, மூக்குத்தி கொடுக்குறனா கொடுக்கலாம். சுழி சுத்தமாக இருக்குதுங்க. நல்ல ப்ரீடு குவாலிட்டி, தொப்புல இறக்கம், காம்பு நல்ல இடைவெளியோடு இருக்கிற தெளிவான ஒரு கிடாரி. இதனுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா 32,000 ரூபாய்ங்க. 2 சேர்த்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஜோடி 65,000, தனித்தனியாக எடுக்கிறனாலும் எடுத்துக்கலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க, முதல் ஈத்துங்க. 3 நாள் ஆன மயிலை காளை கண்ணோடு இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. இன்னும் பால் பல்லே விழுகலைங்க. பல் போடாத காங்கேயம் மயிலை கிடாரிங்க. 3 நாள் ஆன மயிலை காளை கண்ணோடு இருக்குது. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. ஒரு 3 லிட்டர் பால் இப்போதைக்கு வருதுங்க. மாடு கன்று 2ம் சுழி சுத்தம், பூங்காம்புங்க. 100ல் 1 கிடாரிகள் மட்டும்தான் பார்த்திங்கன்னா கறவைக்கு எந்த தொந்தரவும் பண்ணாதுங்க. கிடாரி காலை எடுக்கிறதோ உதைக்கிறதோ பெரிய குறும்பு அப்படிங்கிறதுலாம் எதுவுமே இல்லைங்க. ரொம்ப குறுக்கியும் கூட கட்டலைங்க. கண்ணை ஊட்ட விட்டுருக்குது, கண்ணை பிடிச்சி முன்னாடி கட்டியாச்சு.
காம்புகளுக்கு தண்ணி வந்து ரொம்ப அடிச்சுட்டு தெளிக்காமல் ரொம்ப கவனமாக காம்புகளை வந்து நம்ம வந்து ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் பீர் அடிக்கும்போது ஒரு தொந்தரவும் இல்லைங்க. சில மாடுகள் வந்து காம்பை வந்து ரொம்ப மெட்டி இழுக்கும்போது தலையீத்தில் அந்த கூச்சத்துக்காக நகரும். ஒரு 4 நாளைக்கு ரொம்ப பக்குவமாக கறந்தோம்னா அந்த மாடுகள் வந்து ரொம்ப இயல்பாக மாறிக்குங்க. இதில் வந்து முக்கியமாக பல்லே போடலைங்க, 8 பால் பல்லோடவே இருக்குது. நல்ல ஹைட்டு நெட்டு வெட்டில் இருக்குதுங்க. கால் அணைக்காமல் தெளிவாக பாலுக்கு நிற்கிது. பாலும் வேலைக்கு 1.5 லிட்டர் வருதுங்க. சீம்பால் தான் இருக்குதுங்க, மாறலை. நல்ல தரமான காங்கேயம் மயிலை கிடாரி 3 நாள் ஆன மயிலை காளை கன்றோட கறவைக்கு கால் அணைக்காமல் வேலைக்கு 1.5 லிட்டர் பால் நம்ம பீச்சிக்கலாம். ஒரு 10 நாள் நம்மகிட்ட நல்ல பக்குவமான இன்னும் கூட கூடுதலான கறவையை நம்ம எதிர்பார்க்க முடியுங்க. காங்கேயத்தில் நல்ல மயிலை கிடாரி கால் அணைக்காமல் காலக்கண்ணோட பல்லு போடாமல் வேலைக்கு 1.5 லிட்டர் கறவையில் வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணலாமுங்க. விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 46,000 ரூபாய்ங்க. நல்ல பிரீடு குவாலிட்டியில் இருக்குதுங்க. பல்லு போடாமல் இருக்குது. கால் அணைக்காமல் கறந்துக்கலாம். மாடு கன்று சுழி சுத்தத்தில் இருக்குது. விலை 46,000 ரூபாய்ங்க.